ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற இடம் வந்து திருவண்ணாமலை கிரிவலம். சாமியை பார்க்கணும், திருவண்ணாமலை பொறுமையாக பயணத்தை தொடங்கணும். மக்கள் அலைமோதுற மாதிரி ஃபுல்லாக இருந்தாங்க மக்களே. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பயணத்தை. இது வந்து கம்ப்ளீட் ரா ஃபுட்டேஜாக இருக்க போகுது. நிறைய ஆன்மீக பயணத்துக்காக நிறைய பேர் மக்கள் நடம் பயணமாக இருந்தாங்க. நீங்கள் பார்ப்பீங்க இப்போ வீடியோவில். டெட் எண்ட்லேருந்து இங்கே வரைக்கும் கண்டினியூவாக மக்கள் வந்து நடந்துன்னு இருக்காங்க. அந்த எண்டுலேருந்து பார்க்கும்போது எங்கே வரைக்கும் மக்களோட தலை தான் இருக்குது. ஈசனின் வந்து துணை இருக்கிறாரு எல்லா மக்களுக்கும், மக்கள் மத்தியிலையும். அவங்கவுங்க மனசுக்குள்ளே குடி இருக்கிறதுனால தான் எல்லாம் நடப்பயணமாக நடந்துன்னு இருக்காங்க. ஈசன் கோயில் வெளியேந்து பிரகாசமாக தெரியுது. அந்த விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்கு வந்து ரொம்ப ஆன்மீக சிறந்த ஒரு மனசுக்குள்ளேயும் போய் ஆழமாக நிற்குதுன்னு என் மனசுல ஆழமாக நிற்குது. பரமசிவன் எல்லா இடத்துலையும் இருக்கார், எங்கும் இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்கிறார். கோயில் ஃப்ரண்ட்லேருந்து ரொம்ப அருமையாக இருந்தது. விளக்கு ஏற்றிட்டு அங்கே வந்து விளக்கு தீபம் ஆர்த்தி கும்பிட்டு வேண்டுதலை தொடங்கணும். பயணத்தை தொடங்கும் போது பார்த்த விஷயங்கள்லாம் வந்து எல்லாரும் வந்து ஒரு பக்தியோட ஒரு அடுத்த வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோன்னு அதை வேண்டுதலை மனசில் ஏற்றிக்கின்னு அவங்கவுங்க உடலும் உள்ளமும் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு நல்லா இருக்கணும் பயணத்தை தொடங்கணும். போகிற வழியில் ஸ்டார்டிங்கு எல்லோரும் சாமியாருங்கள் விபூதி வச்சு விட்டு எல்லோரும் வரிசையாக அவங்க வேண்டுதலுக்காக அவங்க அர்ச்சதையை கொடுக்குறத ஏற்றுக்கின்னு அந்த சாமி காலில் விழுந்துட்டு புண்ணியத்தை தேடிக்கின்னு எல்லா மக்கள் பயணத்தை தொடரும். அதில் ஒருத்தர் சிவசங்கு ஊதின்னு இருந்தார். அதை அற்புதமாக ஊதும்போது அது சிவனோட சாயிலே இருந்ததாக ஒளி வந்து என் மனசில் பட்டுச்சு. எனக்காக ஒரு தேங்க்ஸாக அவர் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றியாச்சு. அதில் ஒரு வேண்டுதலுக்காக ஒருத்தர் வந்து வேறு இடத்துல வந்து வேண்டுதல் பண்ணியிருந்தார். நித்யானந்தாவோட சிலை வந்து அங்கே இருந்தது. அவங்க ஒரு ஆசிரமம் அவங்களது. சிவனை ஒருத்தர் வரைஞ்சி அந்த அவங்க தொழில்களில் வந்து வரைஞ்சி வச்சதுனால அந்த புகைப்படம் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி ஒரு கிரிவலம் வர்றதுன்னா அந்த கிரிவலத்தில் எவ்வளோ விஷயம் வந்து அடங்கியிருக்கு. ஸ்நாக்ஸ் ஐட்டங்களை வெரைட்டியாக ஃப்ரூட்ஸு, ஜூஸஸ்ஸு, பூக்கள், புஷ்பம், சின்ன மாங்காய், எல்லா கனிகள், லெமனு, சாமிக்கான பொருட்கள் எல்லாம் ஒரு தொழிலும் உருவாகிற மாதிரி தான் இருக்குது. கோயில் இருந்தால் அதை ஆசையோடு பட்டுட்டு அந்த வேண்டுதலை தொடங்கிக்கின்னு திருப்பி பயணத்தை தொடங்கணும். புக்ஸு, சின்ன சிலையோட அது சாமியோட சிலை, ஆர்னமெண்ட்ஸு, உதிராட்ச கொட்டை, சிவன் எல்லாமே இருந்தது. மாலைகள். ஒரு கோயில் இருந்தால் அதை சுற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு எல்லோரும் வந்து அம்மனோட வந்து குலதெய்வ அம்மனோட வந்து அங்கே கோயில் இருந்தது. ஃபஸ்ட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு வேண்டுதலை வேண்டிக்கின்னு திருப்பியும் கிரிவல பாதையில் பயணத்தை தொடங்கணும். பயணத்தை தொடங்கிட்டு அப்படியே நிலாவை பார்த்தா கரெக்டாக 1 மணி அளவில் மக்கள் எவ்வளோ சிறந்து நடந்து போயின்னு இருக்காங்க. திருப்பியும் ஒருத்தர் வரைஞ்சி சிவனை வந்து வழிபட்டு அதில் ஒரு ஹைலைட்டே என்னென்னா நெத்தியில் ஒரு பார்வதி தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு சிலையில்
ஒரு வரைஞ்சி அதுலேருந்து ஒரு விளக்கு எரிகிற மாதிரி சிவனுக்கு ஒரு ஒரு வழியாக அவங்கவுங்க மனசில் எப்படி வர உருவம் தோன்றுகிறதோ அதே மாதிரி தோன்ற மாதிரி வரைஞ்சி வச்சுருந்தார். சுடு சுட வேர்க்கல்ல அருமையாக இருந்தது. சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஆவி பறக்க அதோட க்ளோஸ்அப் ஷாட்டு நல்லா இருந்தது. நைட் டைமில் அப்படியே இளநீர் கடை வந்துடுச்சு, மக்காச்சோள கடை, பொரி, டேட்ஸு, வீட்டுக்கு வெளியே தொங்க விடுற மாலைகள். அங்கே ஆன்மீக ஒரு மாடு இருந்தது, அதுக்கு 2 கால் வந்து வெளியே இருக்குது. இது எல்லாரையும் வீட்டில் வெளியெல்லாம் நார்மலாக பார்க்க முடியாது, கோயிலுக்கு வந்தால் தான் இதெல்லாம் பார்க்க முடியும். கிரிவலை சுற்றி பாதையில் என்னென்ன ஷாப்ஸ் போட்டிருக்காங்க, ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக நிறையா பார்த்தது. அப்படியே நிலாவை பார்த்தா அப்படியே ஒரு டைமிங். ஒருத்தர் வந்து காந்தி சிலை போட்டு அப்படியே ஸ்டாச்சு மாதிரி ரொம்ப நேரம் நின்றுந்தார். ஒரு பையனாக தான் இருக்கணும், அந்த விஷத்தை போட்டு நிற்கிறாரு. அதுக்காக அவங்க நன்றிக்காக காணிக்கை செலுத்திட்டு நம்ம வந்து பயணத்தை திருப்பி தொடங்கணும். நீங்கள் பார்ப்பீங்க, அப்பப்போ அந்த நேம் போர்டு காமிப்பேன். அந்தந்த கிரிவல ஸ்டாப்பிங்கில் நின்று அதை வந்து எடுத்தது தான் ஃபுட்டேஜ். இது மக்கள் வேண்டிக்கிட்டு உள்ளே போய் அந்த கயிறு கட்டிட்டு வராங்க. வேண்டுதல் கயிறு, குழந்தை பிறக்கணும், கல்யாணம் ஆகணும், எல்லா வேண்டுதலும் வேண்டிக்கின்னு குடும்பம் நல்லா இருக்கணும், சொந்தக்காரர் எல்லோரும் உறவினர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன காருக்கு மாற்ற பீஸ்லாம் இருந்துச்சு. இது வேறு எங்கேயும் கிடைக்காத மாதிரி தான் தெரியுது. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சிலதெல்லாம் அந்த காருக்கு மாற்றுறது மாதிரி பொருட்கள் வந்து எல்லா இடத்துல கிடைச்சாலும் காசு அதிகமாக இருக்கும். இங்கே காசு கம்மியாகவே கிடச்சிச்சு. அது 200 ரூபா ரேஞ்சு வாங்கினேன். 100 ரூபா, அது ஒரு சிங்கிள் பீஸு. 2 பீஸு 200 ரூபா. இந்த மூங்கிலோட சேர்லாம் அலைஞ்சு போய் ரொம்ப நாள் ஆகுது. எங்கெங்கே பாண்டிச்சேரியில் தான் கிடைக்கிது. இந்த இடத்துல ஒரு கடையை பார்த்தேன். அதிலேருந்து கடையிருந்து உங்களுக்கு காட்சிக்காக அது அந்த ஒரு லைட் செட்டிங்கோடு ஒரு மூன் லைட்டோடு உங்களுக்கு ஒரு காட்சி பார்த்துங்க. இது டைம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி இருக்கும். 3 மணி பயணத்தை மக்கள் எப்படி நடந்து போயின்னு இருக்காங்க. கண்டினியூ கிரிவல பாதை சிறப்போடு நல்லா சந்தோஷமாக இது வரைக்கும் நடந்து போயின்னு இருக்குது. கடவுள் அருளால் நடந்து போயின்னு இருக்குது. எல்லாம் வந்து மோந்திரம் வந்து ராசிக்கல் மோந்திரம் விற்றுருந்தாங்க. ஒரு பாய் ராசிக்கல்லில் வந்து எல்லோரும் போட்டான்னு நம்பிக்கை தான். அவங்க இஷ்டம் வாங்கி போகிறாங்க. நானும் ஒன்று வாங்கி போட்டுக்கினேன். என்னதான் சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்கலான்னு. விற்கிறது நிறையா விற்கிறாங்க. எல்லாம் வாங்கணுன்னா நடக்க முடியாது. மக்கள் பாருங்கள், டைம் வந்து கிட்டத்தட்ட 4 மணி ஆக போகுது. அந்த 4 மணி டைமில் மக்கள் வந்து கண்ணு கெட்டுறது ஒரு வரைக்கும் நடந்துனே இருக்காங்க. சரியான கூட்டம், சரியான வந்து மக்களோட தலை தான் தெரியுது. நீங்கள் நான் மேக்ஸிமம் ஜூம் பண்ணியிருப்பேன். ஜூம் பாருங்கள், கிட்டத்தட்ட மக்கள் வளமான மக்கள். அப்படியே வந்து முடிசலனோட சமையல் வந்துடுச்சு. சாமி கும்பிட்டு பக்தியோட. ஏன்னா வெளியேருந்து ஜூம் பண்ணுறதுனால தான் நம்மளால் எடுக்கும்போது கிட்ட போனால் எடுக்க முடியாது. இந்த கோலக்கல்லாம் விற்றுருந்தாங்க. என்ன கோலக்கல் அந்த இது டெக்கரேஷன் வாங்கினாலும் அங்கே போடும்போது நல்லா இருக்குது, வீட்டில் வந்து போடும்போது சுத்தமாக வர மாட்டுது. இதுதான் ப்ராக்டிக்கல். அவங்க செஞ்சு காமிக்கும் போது அட்டகாசமாக வருது. அப்படியே ஒரு சாமியை பக்தியோடு கும்பிட்டு திருப்பி பயணத்தை தொடங்கணும். மக்கள்லாம் வந்து நடந்துட்டு வந்து உட்கார இருக்க பிளேஸு கரெக்டாக டைம். திருப்பியும் பார்த்திங்கன்னா கோயிலை நோக்கி சன்னிதானத்தை நோக்கி திருப்பியும் ஒருத்தர் வந்து காந்தி செலவு போட்டு பெயிண்ட் அடித்து சில்வர் கலரில் நின்று இருந்தார். அவரும் வந்து நான் சிறப்போடு நிற்கணும். திருப்பியும் நம்ம கிராஸ் பண்ண லைன் வந்துடுச்சு. அதை ஒரு ஃபோட்டோ.
ஹேண்ட்பேக்ஸ் கூட விற்கிறாங்க. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேண்ட்பேக்ஸ் விற்கிறாங்க. அந்த நல்லா இருந்தது மட்டும் தான் எடுத்தேன். திருப்பி கோயில் வந்துடுச்சு. கோயிலில் வந்து ஒரு கோயில் கிராஸ் பண்ணும்போது கும்பிட்டு வெளியே வந்த ஃபுட்டேஜ் எடுத்து போடுற மாதிரி நம்மளுக்கு பயணத்தில் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம மொத்தம் ஆடியோவில் பேசணும்னா இறைச்சலாக ஃபுல்லாக, ஏன்னா பயங்கரமான கூட்டம். காலையில் திருப்பியும் வந்து கரெக்டாக 4:30 மணி ஆக போகுது. 5 மணிக்கிட்ட சேவல் வேறு கூவுது. அடுத்த கோயிலுக்கு வந்தாச்சு. சிவன் கோயில், முருகர் கோயிலும் வந்தாச்சு. கும்பிட்டு சாமி கும்பிட்டு திருப்பியும் பயணத்தை தொடங்கணும். வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல்னு சொல்லிட்டு நம்ம நித்யானந்தா வந்து ஒரு பெரிய சிலை வச்சுருந்தாங்க. ஒரு பெரிய சிலை, நித்யானந்தா சிலை கிடையாது, ஆனால் வந்து நித்யானந்தா சிலை மாதிரி தான் இருந்தது. அவரது வந்து பெரிய ஒரு அந்த அவங்க மண்டபத்தில் வச்சுருந்தாங்க. நல்லா அருமையாக அந்த புல் டைப் மாலையில் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவர் நல்லது பண்ணுறது கெட்டது பண்ணது முக்கியம் இல்லை, ஆன்மீகத்தில் இருக்கார், அது போதும். சூரியலிங்கக்கிட்ட வந்துட்டோம். டைம் பார்த்தோன்னா திருப்பி ஒரு 5 மணி திருப்பி ஆகிட்ருக்கோம். கோயிலுக்கு உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வரணும். சிறந்த அன்னதானம் போட்டிருந்தாங்க. அங்கங்கே இடத்துல வர்ணலிங்கத்தாண்ட ஒரு நல்ல அன்னதானம் கிடச்சிச்சு. ஹெலிகாப்டர் ரைடுன்னு சொல்லிட்டு 6,000 ரூபாய் பேக்கேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சாய்பாபா கோயில் வெளியேருந்து எடுத்தேன். உள்ளே போனேன், டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணேன். மேக்ஸிமம் ஜூம் ஆச்சு உங்கள் பார்வைக்காக. அப்படியே வந்து சாய்பாபாவோட கோயிலுக்கு வெளியே பிளான்ஸ்லாம் வந்து விற்கிறதுக்காக போட்டாங்க. நாட்டு வகை பிளான்ஸ்லாம் இருக்குது, நிறையா இருந்தது. வாங்கின்னு போகலான்னா நம்ம கார் எடுத்துனோம். பஸ்ஸில் போனதுனால நம்ம வந்து ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சு. அந்த ஈசன் செயல் எப்போ இருக்கோ அப்போல்லாம் வாங்கியிருக்கலாம். வள்ளலாரோட கோயிலும் வந்துடுச்சு. வர்ணலிங்கத்துக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு அப்படியே பயணத்தை திருப்பியே தொடங்கினே நடந்து போயிருந்தோம். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஒரு கடை சூப்பராக இருந்துச்சு. ஆர்னமெண்ட்ஸ் வைக்கிற கடை. சிலைகள், அற்புதமான சிலைகள் இருந்தது. உள்ளே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக லக்ஷ்மி, சரஸ்வதி, ஒரு ஹை கிளாஸ் ஷோரூமில் வைக்கிற மாதிரி சிலைகள், கிருஷ்ணர் சிலைகள் எல்லாமே இருந்தது. வெளியேந்து உங்கள் பார்வைக்காக இந்த லக்ஷ்மி சிலையை காமிக்கிறேன். சரஸ்வதி சிலை உள்ளே இருந்துச்சு. டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி ஆக போகுது. விடிய காலையில் தான் நடந்துன்னு இருக்கோம். அப்படியே கடந்து போயின்னு இருக்கோம் பயணத்தை. விடிய காலையில் 6 மணிக்கு அந்த மலை தெரியுது. சாமி அருள் நம்மளுக்கு கிடைக்கிது கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த சாமி அருள் வந்து உள்ள பயணத்தில், ஆன்மீக பயணத்தில் அந்த மலையிலேருந்து நம்ம பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக, மனசு நிம்மதியாக. வாயு லிங்கம் வந்துடுச்சு. வாயு லிங்கம் வந்துட்டு ஏர்லி மார்னிங்கில் சாமியை கும்பிட்டு நடக்கும்போது உள்ளத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியோடும், ஒரு சிறந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம பயணத்தை தொடங்கும் போது இது வெற்றிக்காக ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் வெற்றி வரணும், வாழ்க்கையில் எல்லோரும் ஜெயிக்கணும், நல்லா இருக்கணும் சொல்லிட்டு என் பிரார்த்தனை நான் கண்டிப்பாக வச்சுருக்கேன். வெல்கம் டு தில்கிரிஷ் vlogs.